அப்படிப்பட்ட ஆளுங்க கூட மட்டும்தான் இவர் வந்து உடல் உறவு வச்சிருந்திருக்காரு. காலகட்டத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுக்கு மேல இருந்திருக்கும். ஆனா, அப்படி புதைச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல அந்த பெர்சன காணோம்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இது ஏதோ தப்பா இருக்கிற மாரி தெரியுது தலைவரே, எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கோட ஆரிஜின் ஸ்டே டியூன். ஹலோ ஃபிரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இந்த ஸ்டோரியில அதிகமான அடல்ட் கன்டென்ட் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்கள வச்சுட்டு பார்க்காதீங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரிய நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து நஞ்சப்பன். இவருக்கு வயசு மட்டும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அவரோட வயசு இப்போ 68 வயசு. இவரோட லைஃப்ல நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆசாம்ல நடந்திருக்கு. இவங்க ஜெனரேஷனா வந்து ஆசாம்ல தான் வந்து வசிச்சு வராங்க. அதுவும் தமிழ் பேசக்கூடிய ஒரு ஃபேமிலி. இவங்க மட்டும் தான் அங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஆசாம்ல தமிழ் பேசுறவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தான் அவரும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. அது ஏன், எப்படி அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்கும்போது தான், அவரு அதுக்கு ஒரு பெரிய கதைய சொல்லியிருந்தாரு. இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து இந்த ஆசாம் டீ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அந்த ஆசாம் டீய வந்து கல்டிவேஷன் பண்றதுக்காக இங்க தமிழ்நாட்டுல இருந்து நெறைய பேர வந்து கூட்டிட்டு போய் அங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இவங்க எல்லாமே செட்டில் ஆயிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ, இவரு லைஃப் டைம்ல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவரு பொறந்து சின்ன வயசுல இருக்கும்போது சம்பவம் நடந்தது நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஆசாம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு மந்திரவாதி இருந்ததா வந்து இவரு சொல்லியிருக்காரு. அவரு பேரு வந்து மலாக்காய். இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சாகா வரம் வேண்டும். சாகா வரம் வேணும் அப்படின்றதுக்காக இவரு என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த ஊர்ல வந்து மனுஷங்க இறந்துட்டாங்கன்னா புதைக்கிற வழக்கம் அதிகமா இருந்திருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஆரியன் இன்வேஷன் அந்த அந்த அளவுக்கு அவங்க பழகல அதுல. அதுல நெறைய சில பேர் வந்து எரிக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து புதைக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அந்த புதைக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துல இருக்கிற சுடுகாட்டுல வேலை செய்றவர்கிட்ட வந்து இவரு வந்து லிங்க் வச்சு, அதுல குறிப்பா வந்து பெண்கள் இறந்து போய் வராங்கல்ல, அவங்களோட பாடி எடுத்து இவன் கூட வந்து உடலுறவு வச்சிருக்காரு. அதுவும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 நட்சத்திரத்துல வந்து அவங்க பொறந்தவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுங்க கூட மட்டும் தான் இவரு வந்து உடலுறவு வச்சிருந்திருக்காரு. இது இன்னைக்கு நேத்து நடக்கல. பல காலங்களா நடந்துட்டு இருக்கறதா வந்து அந்த ஊர்ல இருக்க நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும். பட் தெரிஞ்சாலும் வந்து இது வந்து ஒரு கட்டுக்கதை. இது வந்து அதிகமா வந்து யாரும் பார்க்கல, செய்யல அப்படின்ற மாரி தான் வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சுடுகாட்டுல வேலை செய்ற ஒரு சில பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஜெனரேஷனா இத ஃபாலோ பண்ணதாகவும், அந்த ஊர்ல இருக்க நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது ஏன்னா, மலாக்காய்க்கு வந்து அந்த டைம் சொல்லப்போற காலகட்டத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுக்கு மேல இருந்திருக்கும். ஆனா, அப்ப கூட அவர பார்க்கும்போது ஒரு 40, 45 வயசுக்குள்ள ஆள் எப்படி இருப்பாங்களோ, அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் அந்த ஊர்ல இருக்க நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஏன் மந்திரவாதி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து நெறைய கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், இந்த பேய் ஓட்டுற விஷயம், இந்த மாரி எதுவா இருந்தாலும் இவர்கிட்ட தான் போவாங்க. ஈவன் தோ வந்து சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போனா கூட, இவரு வந்து சில மந்திரம் தந்திர விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க வச்சதா கூட நெறைய பேர் அந்த ஊர்ல சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ஒரு காலகட்டத்தில என்ன நடந்திருக்குன்னா, இவரு வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க குறிப்பா அந்த நெறைய பேர் இருப்பாங்கல்ல பொம்பள பசங்க. இவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க கூட உடலுறவு வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நெறைய பேருக்கு அந்த ஊர்ல தெரிஞ்சிருக்கு. பட் இது ஒரு கதையா தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்தில இவரு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து ஆளுங்க இறக்கறது வந்து கம்மியா இருக்கு. இவரு வந்து அதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி, அந்த குறிப்பிட்ட ஜாதகத்திலயும் குறிப்பிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே இறக்கவும் வச்சிருக்காரு. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து சுடுகாடு கொண்டு வந்து புதைப்பாங்கல்ல. புதைச்சதுக்கு அப்புறம் அந்த பாடிய வந்து தோண்டி எடுத்து, அதிலேயே வந்து சில சாங்கியம்லாம் பண்ணி, அந்த பாடி கூடயே வந்து சுடுகாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உடலுறவு வச்சிருந்திருக்காரு. இது வந்து ஒரு டைம் மட்டும் தான் வச்சுட்டு அத விட்டுருவாங்கன்னு கேட்டா அது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருந்து விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம்ல, அந்த டைம் வரைக்குமே வந்து ரிப்பீட்டடா அந்த விஷயத்த தான் அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இத ஒரு நாள் வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இத கண்டுபிடிச்சது வந்து இவருக்கும் தெரிஞ்சிருது. ஸோ இவ்வளோ நாளா இது தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சே, இத எப்படியும் ஊருக்குள்ள சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, அவன வந்து அங்கேயே கொலை பண்ணி, அந்த சுடுகாட்லயே வந்து புதைக்கவும் செஞ்சிடுறாரு. அப்படி புதைச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல அந்த பெர்சன காணோம்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். காணா போயிட்டாங்க. எதனா ஒரு பொருள் காணா போனா கூட இந்த மந்திரவாதி கிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஆடு காணா போனா கூட இந்த மந்திரவாதி கிட்ட தான் கேட்பாங்க. நெறைய பேருக்கு தெரியும் ஆசாம்ல வந்து ஆடோட
ஆடை வந்து நிறைய பேர் வளர்க்குறவங்க அதிகமா இருப்பாங்க. ஆடு மேய்ச்சு அங்கருந்து நிறைய ஆடுலாம் வந்து இங்க தமிழ்நாடுலாம் கூட இன்ன வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாரி ஆடு எதனா காணாம போச்சு, யாருனா திருடுறாங்கன்னா கூட, அது யாரு திருடுறாங்க அப்படின்றத இவரு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு குடுப்பாரு. அதனால இந்த திருட்டு விஷயங்கள்லாம் அதிகமா அந்த ஊர்ல நடக்காது. ஏன்னா, அவரு எப்படியும் கண்டுபிடிச்சுருவாருன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது, இந்த பெர்சன காணோமே, இந்த பெர்சன காணாம போனத வந்து இவருகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவருகிட்ட தான் வராங்க. ஆனா, இவரு வந்து முன்னாடியே பிரிப்பேர் ஆயிடுறாரு. என்னன்னு பிரிப்பேர் ஆயிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காணாம போயிட்டாங்கன்னா நம்மகிட்ட தான் வந்து கேட்பாங்க. நம்ம இதுக்கான விஷயத்த நம்ம எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, இவரு என்ன செய்றாருன்னா, அவரு பொண்ணு புதைச்சார்ல, புதைக்கும்போதே அவரு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாரு. கழட்டி அங்கங்க கிழிச்சு என்ன செய்றாருன்னா, அங்க பக்கத்துல இருக்க காட்டுல வந்து அங்கங்க போட சொல்லி, அந்த வெட்டியான்கிட்ட அந்த சுடுகாட்டுல வேலை செய்றவர்கிட்ட வந்து சொல்லியும் வச்சுடுறாரு. அவரும் இவரு சொன்னபடி அவரு எல்லா வேலையும் செஞ்சுடுறாரு. இப்போ இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, அந்த சுடுகாட்டுல வேலை செய்றார்ல, அவருக்கு வாய் பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அவரு வாய் பேச முடியாது. அதுக்கும் இன்னொரு காரணம் தான் இருக்கு. ஏன்னா, அவரோட அப்பா இருக்கார்ல, அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு பொறக்குற குழந்தைக்கு வந்து வாய் பேச வராது. அதுக்கேத்த மாரியே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் நான் செஞ்சுருவேன். எதுக்கு அவங்க வாய் பேச முடியாதுன்னா, இந்த மாரி இவரு பண்ற விஷயத்த வந்து அவங்க வெளியில சொல்லிற போறாங்க அப்படின்றதுக்காக, இவரு இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த டைம் பண்ணியிருக்காரு. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஃபேண்டஸியா இருந்தா கூட, பட் இதெல்லாம் அந்த காலத்துல நடந்ததா தான் வந்து சுபீஷ் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. பட் ஸ்டோரிக்குள்ள போக போக தான் இன்னும் டீப்பா அருவருப்பான நெறைய விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து இவர்ட்ட கேட்கறாங்க. கேட்டவுடனே இவரு என்ன செய்றாருன்னா, இந்த மாரி சொல்லிர்றாரு. இந்த மாரி அவன் காட்டுக்குள்ள போயிருக்கான் நைட்டு. அங்க காட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஓநாய்ங்க வந்து அவன அடிச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி இந்த இடத்துலலாம் போங்க அவனோட துணி இருக்கும். ஆனா அவன் பாடிய வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது வந்து கை வேற கால் வேற தனித்தனியா எங்கெங்கேயோ போயிருச்சு அப்படின்ற மாரி இவரும் சொல்றாரு. இத கேட்டு பதறடிச்சு சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. தேடும்போது அவங்க சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல அவரோட ட்ரெஸ் எல்லாமே கிடைச்சிருது. ஸோ இவங்களுக்கு வேற வழி இல்லாம என்ன செய்றாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து அதுக்கான நெறைய பேர் வீட்ல அது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸ வச்சு சில தாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையான ஆளா இருக்கிறதா நெனச்சு வந்து பொதைப்பாங்க. இந்த காணா போனவங்க இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அதுதான் பண்ணுவாங்க. இங்க சென்னையில எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல வந்து கடல்ல மீன் பிடிக்க போய் இறந்து போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பாடிலாம் கரை ஒதுங்கவே ஒதுங்காது. அந்த டைம்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட துணி பழைய துணி இருக்கும்ல, அந்த துணிய எடுத்து தான் வந்து இந்த மாரி மரியாதைலாம் செய்வாங்க. ஸோ அந்த மாரி தான் அந்த ஊர்லயும் செஞ்சிருக்காங்க. செஞ்சது மட்டும் இல்லாம, இவருகிட்ட வந்து இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இந்த மாரி நடக்காம பார்த்துங்க. அந்த ஓநாய எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதனால அட்டகாசம் நெறைய ஆயிட்டு இருக்கு. ஆடு, மாடு எது போனாலுமே அடிச்சிருது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரும் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வந்து எதுவும் பிரச்சனை ஆகாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க மாசம் மாசம் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் என்னால பார்த்துக்க முடியும். நீங்க சும்மா சொன்னீங்கனாலாம் நான் பண்ண முடியாது. ஒரு வீட்டுக்கு எனக்கு இவ்வளோ காசுன்ற மாரி குடுங்க அப்படின்ற மாரி கேட்கறாரு. அவங்களும் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ரூ. 10ன்ற மாரி வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாசம் மாசம். இப்போ ரூ. 10 சின்ன அமௌண்ட். அப்ப ரூ. 10 வந்து பெரிய அமௌண்ட். அது குடுக்குறேன்னு சொன்னோனே, இவரும் ஒத்துக்கிட்டு அதுதான் செய்றேன்னு இருக்காரு. கரும்பு கூலி வேணுமா அப்படின்ற மாரி தான் இவருக்கும் இருந்திருக்கு. இதெல்லாம் கன்டின்யூ ஆக ஒரு கட்டத்துல வந்து இந்த மாதிரியான பெண்கள்லாம் வந்து இறக்கறது வந்து கம்மியாயிட்டே போகுது. இவரு அதுக்கு மேல தான் வந்து ஒரு சில விஷயம் நான் சொன்ன மாரி செஞ்சிருக்காருல்ல. இறக்கறதுக்காக நெறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காருல்ல. அப்படிதான் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர்ல வந்து அந்த மாதிரியான நட்சத்திரத்துல வந்து பொறந்தவங்க யாருமே இல்ல அப்படின்ற கட்டத்துல இருந்திருக்கு. அப்பதான் வந்து சுபீஷோட அத்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கும் வந்திருக்காங்க. ஆனா, அங்க அந்த ஊருக்கு வரும்போது தான் அங்க இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அது என்னன்னா, இவங்க கல்யாணம் பண்ணி போனாங்கல்ல, கல்யாணம் பண்ணி போன வீட்ல வந்து சரியான பிரச்சனை. எப்படின்னா, இவங்க இங்கருந்து எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களோ, அதே மாரி தான் திரும்பியும் வந்திருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லாத மாரி தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த மாந்திரிகவாதி என்ன செய்றாருன்னா, அவங்கள வந்து எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, டெய்லி வந்து அவங்க வீட்டுக்கு போறதா, அவங்க அந்த தெருவுக்குள்ள போறதா இருக்கட்டும், அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்து தண்ணி வாங்கி குடுக்குறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது பண்ணது மட்டும் இல்லாம, ஒரு கட்டத்துல வந்து அவங்கள வந்து இவங்களோட கண்ட்ரோல வந்து மனவசியம் பண்ணி எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி எடுத்து என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு நாள் நைட் யாருமே தெரியாத நேரத்துல சுடுகாட்டுக்கு வந்து அவங்கள வர வச்சிருக்காரு. ஏன்னா, இவரோட வேலை என்னன்னா, அவங்கள கொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க கூட வந்து இவரு உடல் உறவு வைக்கணும். அப்படி வச்சா தான் இவரு நெனைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால வந்து உயிரோட இருக்கும்போது இவரு அத பண்ணக்கூடாது. அந்த மாரி இவரு என்ன செய்றாருன்னா, வசியம் பண்ணி ஒரு நாள் நைட் வந்து சுடுகாட்டுக்கு வர வைக்கிறதுக்கு பாக்குறாரு. அந்த டைம் என்ன நடக்குதுன்னா, அவங்களோட அண்ணனான சுகேஷோட அப்பா என்ன செய்றாரு, இந்த டைம் இவ நடந்து வெளில போறாளே, எங்க போறா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு பின்னாடியே வந்து வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரு மட்டும் போல, அவரோட தம்பியும் வந்து கூடயே போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் இவங்க சுடுகாட்டுக்கு போறதையும் வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. இவங்க சுடுகாட்டுக்கு போனோனே அவர் என்ன செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான், அங்க அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இவங்க முன்னாடியே வந்து அவங்க தங்கச்சிய வந்து ஒரு பிணத்த வந்து ஆல்ரெடி புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த புதைச்சு வச்ச பிணத்து மேலேயே வந்து இவங்கள வந்து படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சது மட்டும் இல்லாம, இவங்கள சுத்தி ஒரு சில மந்திரம், தந்திரங்க நெறைய விஷயங்கள்லாம் செய்றாரு. செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவங்க அமைதியா படுத்துடுறாங்க. படுத்ததுக்கு அப்புறமா தான் அவரு வந்து அந்த அருவருக்கத்தக்க விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா, அங்க மேல படுக்க வைத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு எடுத்தது மட்டும் இல்லாம, அவங்கள ரேப் பண்றதுக்கும் ட்ரை பண்றாரு. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருந்த உடனே என்ன செய்றாங்கன்னா, வேகமா ஓடி போயிட்டு இந்த மாரி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாந்திரிகவாதிய தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம, அவங்க தங்கச்சிய வந்து எழுப்புறதுக்கும் ட்ரை பண்றாங்க.
எழுப்ப ட்ரை பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெரியுது, அவங்க தங்கச்சியோட உடம்பு ஃபுல்லா ஜில்லுன்னு ஆயிருது. இவங்க பல்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. பல்ஸ் சுத்தமா இல்ல. அது இல்லன்னு தெரிஞ்ச உடனே இவங்க அந்த மாந்திரிகவாதி அடிக்க போறாங்க. அது சேம் டைம் அந்த சுடுகாட்டுல வேலை செய்றவரு இருக்கார்ல, அவரு வந்து இவங்க 2 பேரையும் தடுக்குறாரு. தடுத்துட்டு சைகையிலேயே ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்கருந்து போங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து சுபித்தோட சித்தப்பா என்ன பண்றாருன்னா, அவங்க அத்தைய தூக்கிட்டு அங்கருந்து வேகமா வந்து வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, அந்த ஊர் தலைவர்கிட்டயே அந்த பிரச்சனைய சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிருது. பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாந்திரிகவாதி இப்படிலாம் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே அந்த மாந்திரிகவாதிய வந்து தேடி போறாங்க. அப்படி தேடி போகும்போது அந்த இடத்துல அவரு இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா, அவரு இல்ல. அந்த சுடுகாட்ட விட்டே எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவரு சுடுகாட்டுக்கு வெளியில தான் ஒரு இடத்துல வந்து வீடு அமைச்சு அங்க தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கும் போய் இவர தேடுறாங்க. அங்க போய் பார்த்தாலும் அவர காணோம். ஒரு வழியா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற வெட்டியான போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அவரு என்ன பண்றாருன்னா, அவரு இருக்கிற இடத்த நான் கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு சைகையிலேயே சொல்லி இவர கூட்டிட்டும் போறாங்க. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஆசாம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல போனா ஒரு காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டு பகுதியில வந்து ஒரு சின்னதா ஒரு குகையும் இருக்கு. அந்த குகையில தான் இவர் இருக்கிறதா வந்து தூரமா வந்து கை காட்டி விட்டுட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கேத்த மாரி இவங்க போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த குகையில தான் அவரு இருந்துட்டு இருக்காரு. இவரு அங்கேயே அடி அடின்னு அடிச்சு அந்த மாந்திரீகவாதி அங்கிருந்து என்ன பண்ணாங்கன்னா, தர தரன்னு கயிற கட்டி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வரும்போதே வந்து அவர் உடம்பெல்லாம் வந்து சிரைப்பாகி பயங்கரமா ரத்தப்போக்கு அதிகமாவும் ஆயிருது. அவர கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர் முச்சந்தில நிறுத்தி எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்க, இவரு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற லேடீஸ்லாம் சும்மா இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அதுக்குள்ள வீட்ல இருக்கிற தொடப்பத்துல இருந்து என்னென்னலாம் கிடைக்குது வீட்ல அத எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மாந்திரீகவாதிய அங்கேயே அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த ஊர் தலைவர் வந்து, "அடிக்காதீங்க போதும் நிறுத்துங்க. ஆல்ரெடி அவன் உடம்புல நெறைய ரத்தம் போயிருச்சு. இதுக்கப்புறம் அடிச்சா செத்து கித்து போயிற போறான்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நிறுத்திடுறாங்க அந்த அடிக்கிறதெல்லாம். அப்போ வந்து அந்த ஊர் தலைவர் வந்து கேட்கறாரு, "எப்பா ஏந்திரி, எதுக்கு இப்படிலாம் பண்ற? எழுந்துச்சு ஒழுங்கா சொல்லு" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அந்த மாந்திரீகவாதி வந்து வாயே திறக்கல. அமைதியா உட்கார வச்ச மாரி தான் இருந்துட்டு இருக்காரு. என்னடா கேட்டுட்டே இருக்காங்க, வாய திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இவங்க சுபீஷோட அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, போய் எட்டு உதைக்கிறாரு. எட்டு உதைச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது, அவரு ஆல்ரெடி இறந்து போயிட்டாருன்ட்டு. இது தெரிஞ்ச உடனே எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. இது போலீஸ் கேஸ்ன்னு போச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். இந்த ஊர்ல நடந்தது, இந்த ஊர்ல நடந்த மாரியே இருக்கட்டும். இந்த பாடிய வந்து எப்படியாவது நம்ம வந்து அடக்கம் பண்ணிறணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அடக்கம் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் கொண்டு போய் அந்த சுடுகாட்டிலேயே கொண்டு போறாங்க. சுடுகாட்டுல கொண்டு போனதுக்கப்புறம் அந்த வெட்டியான்கிட்டயே சொல்லி, சுடுகாட்டுல வேலை செய்றவர்கிட்ட சொல்லி பள்ளம் தோண்டி அவர அங்கேயே புதைக்கவும் சொல்றாங்க. ஸோ புதைச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த சம்பவம் நடந்தது எல்லாமே வந்து அமாவாசை டைம் தான் நடந்திருக்கு. ஏன்னா, இவரு பண்றது எல்லாமே அமாவாசை டைம் தான் சூஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அமாவாசை முடிஞ்சு அடுத்த அமாவாசை வருதுல்ல, அந்த அடுத்த அமாவாசை வரும்போது தான் அந்த ஊர்ல இன்னொரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்ல அந்த ஊர்ல இருக்கிற பொண்கள் நெறைய பேர் பொம்பள பசங்க நெறைய பேர் இருப்பாங்கல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு செலக்டிவா வந்து ஒரு சில பேர் தான் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க பொம்பள பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஆனா அந்த அமாவாசை டைம் வந்து ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே உடனே கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் ஆகுது. பயங்கரமா ரத்தப்போக்கும் ஆகுது. ஒரு கட்டத்துல அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு மரண ஓலம் கேட்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கா போயிட்டு டாக்டர் யாராவது கூட்டிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டி அங்க கிடையாது. இப்பயும் நெறைய இடத்துல அந்த ஃபெசிலிட்டி கிடையாது அந்த ஊர்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்க போய் டாக்டர கூட்டிட்டு வரதுக்குள்ள இங்க நெறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இவரு வந்து என்ன செய்றாருன்னா, இருக்கிறவங்க உயிரோட இருக்கிறவங்கலாம் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்றாரு. பட் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்றது இவரால எதுவுமே வந்து சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து ஹெல்த்தியா தான் இருக்காங்க. அப்படி ஹெல்த்தியா இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? எதனால இப்படி நடக்குதுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த டாக்டரே கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, ஒரு சில மாத்திரை அந்த ரத்தப்போக்குல நிக்கிறதுக்கான மாத்திரை இது எல்லாமே குடுக்குறாங்க. அட் த சேம் டைம் அந்த ஊர்ல இருக்கிற நாட்டு வைத்தியர் இருப்பாங்கல்ல, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து அந்த டாக்டர் கூட சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அன்னைக்கு மறுநாள் காலைல எழுந்தோனே எல்லாமே நார்மல் ஆயிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மறுபடியும் அடுத்த அமாவாசை வருது. அடுத்த அமாவாசை வரும்போது தான் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் உக்கிரமா ஆகுது. இந்த அமாவாசை என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல இருக்க பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்கள் எல்லாமே நைட் ஆனா வீட்ல வந்து ஒரு மாரி அமானுஷமான குரல் குடுக்குறதா இருக்கட்டும், இந்த 2 பேரும் செக்ஸ்ல இருந்தாங்கன்னா, இன்டர்கோர்ஸ்ல இருந்தாங்கன்னா, ஒரு சில முனங்கல் சத்தம்லாம் கேட்கும்ல. இந்த மாரியான சத்தம்லாம் இது தூங்கும்போது அங்க எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது இல்லாம இவங்களுக்கு வீட்ல வந்து இன்னொரு குழந்தை இருக்கலாம். அவங்க வீட்ல எதனா சின்ன பசங்க எதனா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி ஆன உடனே இவங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. எதனால இப்படி நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர் தலைவர்கிட்ட தான் போயிட்டு, இந்த மாரிலாம் நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. போன அமாவாசைக்கு இப்படி நடந்துச்சு. இந்த அமாவாசை இப்படிலாம் நடக்குது. ஆனா மறுநாள் காலையில இவங்ககிட்ட கேட்டா, இவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இது ஏதோ தப்பா இருக்கிற மாரி தெரியுது தலைவரே. எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, எங்க வீட்ல இந்த பிரச்சனை நடந்துச்சு. இது அடுத்த அமாவாசை வரைக்கும் நடக்குதான்னு பார்ப்போம். அடுத்த அமாவாசை வரைக்கும் நடந்துச்சுன்னா,
மறுபடியும் வந்து இது வேற எதனா பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேற எதனா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவரும் சொல்லிடுறாரு. அப்படி ஊர் தலைவர் சொல்லிட்டு அந்த 1 மாசம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்த அமாவாசை வர வரைக்கும். அந்த அடுத்த அமாவாசை வரும்போது யூசுவலா வந்து அமாவாசை வந்து நைட்டு 12 மணிக்கு மேல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி அமாவாசை வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த குறிப்பிட்ட டைம் மாறும். அமாவாசை நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த அமாவாசை வந்து சில நேரத்துல வந்து மதியானத்துலருந்து ஆரம்பிக்கும், சாயங்காலத்துலருந்து ஆரம்பிக்கும்ல. அந்த டைம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, சாயங்காலம் 5 மணிலேருந்து அமாவாசை டைம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த அமாவாசை டைம் 5 மணிக்கு ஆரம்பிச்சதுல, அந்த 5 மணிலேருந்தே வந்து இவங்க ஒரு சில விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஊர் தலைவர் வீட்ல இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஊர் தலைவர் வீட்ல 19 வயசுல ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் வெளியில இருக்கிற ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில வந்து அந்த ஊர்ல வேலை செய்ற ஊர்ல இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் இந்த விறகு வெட்டுறது, இந்த மாரி விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல. அதுல ஒரு பையன போட்டு இவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம, அந்த பையன் கூட வாண்டடா வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக அவங்க நெறைய பேர் இத ட்ரை பண்ணியிருக்காங்க. இத பார்த்த கூட இருந்தவங்க எல்லாருமே இந்த பொண்ண வந்து தடுக்க பார்த்துருக்காங்க. ஆனா தடுத்தவங்க எல்லாரையுமே போட்டு இவங்க அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அடிக்க ஆரம்பிச்சோனே இவங்க என்ன செய்றாங்கன்னா, அங்கருந்து வேகமா ஊருக்குள்ள வந்து இந்த மாரி அவங்க பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு? ஏதாச்சுன்னு தெரியல. உடனே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போனா, அந்த பையன் மட்டும் தான் இருக்கான். அந்த பொண்ண காணோம். சரி பையன் தான் இருக்கானே, அவன எழுப்பலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து உயிரே இல்லாம டெட் பாடியா படுத்துட்டு இருக்கான். உடம்புல ஒத்து துணி இல்லாம. இத பார்த்தவுனே அந்த பையனோட அம்மா, அப்பா வந்து கதறிட்டு அங்கேயே அழுகுறாங்க. "தலைவரே உங்க பொண்ணு தான் ஏதோ பண்ணிட்டான்னு நெனைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. உடனே பார்க்கணும். இந்த வாட்டி பாருங்க அமாவாசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே ஊர் தலைவர்கிட்டயும் சொல்றாங்க. ஊர் தலைவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த டைம் தான் வந்து தூரத்துல வந்து ஒரு நாடோடி மாரி ஒருத்தர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருகிட்ட போய் கேட்கறாங்க. இந்த மாரி எதனா ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பக்கம் பார்த்தீங்களான்னு கேட்கறாங்க. அப்பதான் அவரு கேட்கறாரு, "ஏன் என்னாச்சு? ஏன் எல்லாமே பதட்டமா இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்லும்போது தான் இவங்க சொல்றாங்க, "இந்த மாரி அமாவாசைன்னா இந்த மாரி பிரச்சனை நடக்குது. ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னே தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ இந்த சாமியார் என்ன கேட்கறாரு, அந்த நாடோடி மாரி வந்தவர் வந்து ஒரு சாமியாரு. அவரு என்ன கேட்கறாருன்னா, "உங்க பொண்ணு கடைசியா வந்து யூஸ் பண்ணிட்டு போட்ட துணி ஏதாவது இருக்கா? துவைக்காத துணி இருந்தா சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாரியே அந்த பொண்ணோட அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாங்க. இவரு அந்த ட்ரெஸ்ஸ வச்சு சில மந்திரம்லாம் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இங்கருந்து தெற்கால வந்து ஒரு இவ்வளோ தூரம் போனீங்கன்னா, உங்க பொண்ணு அந்த இடத்துல வந்து இருக்கா. நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் என்ன செய்றாங்கன்னா, அவர் சொன்ன மாரியே போய் தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு முள் பொதர் இருக்கு. அந்த முள் பொதர்ல வந்து வெளியில சுத்தி நாய்ங்கலாம் கத்திட்டும் இருந்துட்டு இருக்கு. நாயெல்லாம் கத்திட்டு இருக்கும்போது, எதுக்கு இங்க நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. கிட்ட போகும்போது தான் அந்த பொண்ணோட தலைய பார்க்குறாங்க. தல வந்து சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, சிதைஞ்சு போயிருக்கு. எப்படி சொல்றதுன்னா, மூஞ்சில வந்து சதையே இல்ல. கிட்டத்தட்ட வந்து கண்ணுங்கலாம் வெளில வந்திருக்கு. எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்குறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற நாய்ங்க எல்லாமே அவங்கள கடிச்சு பயங்கரமா பதறியிருக்கு. யூசுவலா அங்க இருக்கிற நாய்ங்க எதுவுமே இப்படி பண்ணாது. எல்லாமே ஊர்ல இருக்கிற நாய்ங்க தான். இப்படி பண்ண உடனே இவங்களுக்கு என்னன்னே புரியல. அந்த பொதரெல்லாம் விலக்கிட்டு பொண்ண வந்து தூக்குறாங்க. தூக்கி பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது, அந்த பொண்ணு உடம்புல நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாயெல்லாம் கடிச்சு வச்சிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ண வந்து அழுதுகிட்டே தூக்கிட்டு வந்து இந்த மாரி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாடோடிகிட்டயும் சொல்றாங்க. இது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா நீங்க பயந்திருப்பீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. இந்த ஊர்ல பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண பெரிய பாவம் தான் காரணம் அப்டின்ற மாரி சொல்றாரு. என்னங்க நாங்க பாவம் பண்ணோம் சொல்லுங்க அப்டின்னு சொல்லி கேட்கும்போது தான், இந்த மாரி இந்த ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவன நீங்க கொலை பண்ணீங்க தானே அப்டின்னு. ஆமா கொலை பண்ணோம். அவன கொலை பண்ணிட்டு என்ன பண்ணீங்க கேட்டோனே, இல்ல புதைச்சிட்டோம். அதுதான் தப்பு. அவன புதைச்சிருக்க கூடாது. நீங்க எரிச்சிருக்கணும். அவன புதைச்சதுனால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு அப்டின்ற மாரி அவரும் சொல்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நல்ல அமாவாசை. இதுலருந்து 3 அமாவாசைக்கு முன்னாடி தான் அவன இந்த மாரி கொலை பண்ணியிருக்கீங்க. அவனுக்கான எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணல. அது இறந்து போனதுக்கப்புறம் இந்த காரியம் இதெல்லாம் பண்ணல. எதுவுமே பண்ணல. இது பண்ணாதனால அவன் ஆன்மா வந்து பிரேத ஆன்மாவா இந்த ஊருக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. சுத்துறது மட்டும் இல்லாம, என்ன இந்த மாரி ஆக்குன இந்த ஊர்ல இருக்க பெண்கள யாரையுமே வந்து நான் வாழ விட மாட்டேன்னு சொல்லி தான் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அத வந்து நீங்க அடக்கி ஆகணும். அதுக்கு சில சம்பிரதாயம், சாங்கியம்லாம் பண்ணி ஆகணும். பண்ணீங்கன்னா தான் அடக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நாடோடிகளும் சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண, ஏது பண்ண எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. என்ன யார போய் பார்க்கணும் சொல்லுங்கன்னோனே, இத நானே பண்றேன். நான் ஒரு அகோரி அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. சொன்ன உடனே இவரு என்ன செய்றாருன்னா, அந்த ஊர் சுடுகாடு எங்க இருக்குன்னு கேட்டா, சுடுகாட்டுக்கும் போறாரு. சுடுகாடுக்கு போனது மட்டும் இல்லாம, அந்த சுடுகாட்டுல இருக்க வேலை செய்றவர பார்த்துட்டு, ஒரு குறிப்பிட்ட நாள்ல இறந்து போனவங்க ஆம்பள பசங்க யாராவது எங்கனா புதைச்சிருக்கியா? தெரியுமா உனக்கு? அதுவும் முக்கியமா தலசம் புள்ளை யாருன்னா தெரியுமான்னு கேட்டோனே, சொல்றாரு இந்த மாரி இந்த இடத்துலலாம் இருக்குன்ட்டு. சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கவங்ககிட்டலாம் கேட்கறாரு. இந்த மாரி இத தோண்டி அந்த ஆளோட மண்ட ஓடு மட்டும் நான் எடுக்க போறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்கறாரு. இவங்களும் வந்து பிரச்சனை இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தோண்டி அந்த பொணத்த வெளியில எடுத்து அதோட மண்ட ஓடு எடுக்குறாரு. எடுத்தது மட்டும் இல்லாம, நெறைய விஷயம் நடந்திருக்கும். நெறைய பேர் புதைச்சானா அவ்வளோ சீக்கிரம் பாடி டீகம்போஸ் ஆகாது. அந்த மண்ட ஓட்ல சில இடத்துல வந்து அந்த சதைகள்லாம் ஒட்டிட்டு இருந்திருக்கு. அந்த மண்ட ஓடு அங்க எரியிற நெருப்புல வந்து நல்லா வாட்டி அந்த சதை எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த மண்ட ஓடுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்றாரு, தயிர் அபிஷேகம் பண்றாரு. சந்தனத்த எடுத்து ஃபுல்லா பூசுறாரு அந்த மண்ட ஓட்ல. அதே மாரி வந்து மேல குங்குமமும் பூசுறாரு.
இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. "இத நான் முடிக்கிற வரைக்கும் யாருமே இங்க வரக்கூடாது. எல்லாருமே கிளம்பி போயிருங்க. எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள இருங்க. இந்த பூஜை முடியறதுக்கு மறுநாள் காலைல வரைக்கும் ஆகும்" அப்படின்னு சொல்றாரு. இவங்க அது சொன்ன மாரியே வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே அந்த ஊரு ஃபுல்லாவே நெறைய விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த ஊரோட தெருக்குள்ள வந்து யாரோ 10 பேர் திபு திபுன்னு ஓடுற மாரியும், ஓடி வர மாரியும், திடீர்னு கத்துற மாரியும், எல்லாரும் வீட்ட விட்டு வெளில வாங்க, இந்த ஊருக்கே ஆபத்துன்னு சொல்ற மாரியும், இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இத முன்கூட்டியே அவரு சொல்லிர்றாரு. இந்த மாரி நடக்கும். எக்காரணத்துக் கொண்டும் நானே வந்து கத்துனா கூட வெளில வராதீங்க. சூரியன் உதிக்கிற வரைக்கும் எப்படியாவது உள்ளயே இருந்துருங்க. வெளில வந்துராதீங்க அப்படின்ற மாரி அந்த மாந்திரீகவாதியும் சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாரி யாருமே வெளில வரல. நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நெறைய பேர் கத்திருக்காங்க. சொல்லப்போனா இறந்து போனவங்க வீட்ல இருக்கிற பொண்கள்லாம் வந்து கூப்பிட்ட மாரிலாம் நெறைய பேர் கேட்டுருக்காங்க. யாருமே வெளில வரல. மறுநாள் காலைல சூரியன் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் வராங்க. சூரியன் விடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வந்து நேரா என்ன செய்றாங்கன்னா, ஆம்பளைங்க எல்லாருமே சுடுகாட்டுக்கு தான் போறாங்க. போயிட்டு அந்த மாந்திரிகவாதி என்னதான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மண்டபம் அங்கேயே தான் இருக்கு. அதுக்கேத்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் அவரு பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மாந்திரிகவாதி அங்க இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா, அவரு தான் இல்ல. எங்க போனாருன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுல வேலை செய்றவர்ட்டயும் கேட்கறாங்க. கேட்டோனே அவரு இந்த ஒரு வழிய காட்டி இந்த பக்கம் தான் போனாரு. அதே மாரி வந்து இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா அவர் கையில வந்து பெரிய ஒரு குடுவ மாரி ஒண்ணு வச்சிருந்தாரு. அத வச்சு தான் நைட் என்னென்னவோ பண்ணாரு. ஆனா நானும் ஒரு லெவல்ல என்ன இருக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் காலையில தான் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன வந்து எழுப்புனாரு. எழுப்புனது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிரு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி பிரச்சனை வர மாரி இருந்துச்சுன்னா, நானே திரும்பி வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அங்கருந்து கிளம்பியும் போயிருக்காங்க. அந்த மாந்திரிகவாதிக்கு வந்து எந்த ஒரு பேருமே அவர் சொல்லல. எதுவுமே பண்ணல. ஆனா அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல வந்து அவரு மாரியே வந்து ஒரு சின்னதா நடுக்கல் வந்து வச்சிருக்கிறதா வந்து, அந்த ஊர்ல வந்து இன்னி வரைக்கும் இருக்கிறதாவும் நம்மகிட்ட சுகிட்ன்னு சொல்லியிருக்காரு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நடக்கிறது இல்ல. ஆனா அந்த கல்லு மட்டும் ஒரு இடத்துல இருக்கு. அதுவும் ஒரு டீ கடை ஒட்டுன மாரி அந்த கல்லு இருக்கு அப்படின்ற மாரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நெறைய இந்த இன்டர்னலா பாலிடிக்ஸ் விஷயம் நெறைய நடந்திருக்கு அந்த இடத்துல. இன்னைக்கு கூட நீங்க ஆசாம் போனீங்கன்னா, உங்களால அவ்வளவு ஈஸியா வந்து வெளில உங்களால சுத்த முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு குரூப்ஸ் இருக்காங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்கள மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாரியான ஒரு கண்டிஷன்ல தான் அந்த ஊரும் இருக்கு. அதனால தான் நெறைய பேர் ஆசாம்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்கணும்னு இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் யார்னா ரொம்ப படிக்காதவங்க அந்த மாரி தான் வந்துட்டு இருக்காங்க. படிச்சவங்க வந்து அந்த ஊர விட்டு வெளியூர் போய் வேலை பார்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தோட்டம் வச்சிருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்கலாம் அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, அவங்க எல்லாமே வந்து இப்ப இருக்கிற குரூப்ஸ் வந்து சப்போர்ட்டிவா தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரிய கேட்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, புல்லரிச்சு போச்சு. அப்பதான் நான் அவர்கிட்ட வந்து இன்னொரு விஷயமும் கேட்டேன். ஏன்னா, அந்த ஊர்ல இந்த பாக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசென்ட்டா அரண்மனை படத்துல வந்து அத பத்தி தான் முக்கியமா வச்சு தான் அந்த படமே எடுத்திருப்பாங்க. ஆனா, இந்த ஒரு படத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பாக்குன்றது நீர்லயும் இருக்கும், நிலத்திலயும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு தவள மாரி தான் அது அப்டின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாங்க. நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஒரு பேய வந்து எப்படி தண்ணீலயும் இருக்கும், நிலத்திலயும் இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா, அந்த பாக்க பத்தி இன்டர்நெட்ல தேடும்போது நெறைய இடத்துல அத பத்தின விஷயங்கள் எதுவுமே இல்ல. டோட்டலா ஜெனரலா பப்ளிக் பேசுற மாரி தான் அந்த ஸ்டோரியும் வந்து இன்டர்நெட்லயும் இருக்கு. ஆனா, இவரு சொன்னத கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காவும் இருந்துச்சு. அத வந்து எப்படி எடுத்துக்கிறதும் எனக்கு தெரியல. அத பத்தி நான் போனா தனியா ஒரு வீடியோ தான் போடணும். அது இந்த வீடியோல நான் சொல்ல விரும்பல. பாக்குன்றதுக்கு பெரிய ஒரு கதையே இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கு. அது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கு. அதுக்கான ஒர்க்ன்னு சில பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அது எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டோரி என்னால போஸ்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டோரிக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 1000 லைக்ஸாவது வந்துச்சுனா தான் என்னால அந்த ஸ்டோரியும் பண்ண முடியும். ஏன்னா நான் போட்ட ஸ்டோரிக்கு எதுக்குமே வந்து வியூஸ் போறது கிடையாது. போகாத ஸ்டோரிக்கு நான் போட்டு, போட்டு எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ பண்ணணுன்ற மாரி தான் எனக்கும் இருக்கு. இதுக்கு உங்க சப்போர்ட் தேவை. மினிமம் ஒரு 1000 லைக்ஸாவது இந்த வீடியோக்கு வந்துச்சுனா தான், பாக்கோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன அப்படின்றத டீட்டெயிலா வந்து நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ண போறேன். இதுவரைக்கும் யாருமே கவர் பண்ணாத ஸ்டோரியாவும் அது இருக்க போகுது. நீங்க போய் அந்த ஸ்டோரி வந்ததுக்கப்புறம் நீங்க போய் இன்டர்நெட்ல எங்க தேடினாலும் சரி அந்த ஸ்டோரி இருக்காது. ஏன்னா, எனக்கு ரெஃபரன்ஸ் தேடுறதுக்கே நான் போய் தேடும்போது எங்கேயுமே அது இல்ல. இவரு சொன்னத வச்சு நான் ஸ்டோரிய போஸ்ட் பண்ண போறேன்னா, அது மட்டும் கிடையாது. அங்க இருக்கிற இன்னொரு சில பேர்கிட்ட வந்து கான்டாக்ட் இருக்கு எனக்கு. அவங்க கிட்டயும் கேட்டு இது உண்மதானா? இது உண்மையில நடந்திருக்கா? ஏன் இந்த ஆசாம் விட்டு வெளிய நெறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நெறைய பேர்ட்ட விசாரிச்சேன். அது ஒவ்வொருத்தவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. பட் அத நம்ம சேனல்ல வந்து வீடியோவா பண்ண போறோம். அத வந்து நீங்க கூடிய சீக்கிரம் பார்க்கவும் போறீங்க. அது எப்போன்னா, இந்த வீடியோவுக்கு வந்து 1000 லைக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் போஸ்ட்டும் பண்ணுவேன். அதுவரைக்கும் நான் வீடியோ எடுத்துருவேன். எடுத்து நான் ஷெட்யூல் பண்ணி தான் வச்சிருப்பேன். அது எப்போ இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வருதோ, அப்ப தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இது வரதும் வராததும் உங்க கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.